ஒரு ஊர்ல கார்த்திக்னு ஒரு பையன் இருந்தான். அவன் வாழ்க்கை ஒரு இருட்டு அறை மாதிரி இருந்துச்சு. அவருக்கு வெளிச்சம் வரதுக்கு ஜன்னலே இல்லாத மாதிரி இருந்தது. அவன் எப்பவும் ஒரு பெரிய சந்தேகத்தோட தான் வாழ்ந்தான். அந்த சந்தேகம் அவன் மேலேயே தான். நான் போதுமா என்று அவன் கேள்வி கேட்டான். அவன் பள்ளிக்கூடத்துல ஒரு சராசரி மாணவன். பெஞ்ச்ல கடைசியில உட்காந்து அவன் ஒளி இல்லாமல் இருக்க நினைப்பான். காலேஜிலையும் யாருக்கும் அவனை தனியாக தெரியும். அவன் வாழ்க்கை நிழல் மாதிரி இருந்தது. வாழ்க்கையில் எந்த ஒரு சாதனையும் அவனுக்கு கிடையவில்லை. அவன் ஒரு சாதாரண டிகிரி மற்றும் வேலை மட்டுமே பெற்றான. அவனைச் சுற்றியவர்கள் வேகமாக முன்னேறினார்கள். அவனுக்குள்ள பொறாமை அல்ல, பெரிய இயக்கம் இருந்தது. ஒரு நாள் இராத்திரி அவன் முகத்தை கழுவி குரலில் கண்ணாடிக்கு நிமிர்ந்தான். கண்ணாடியில் அவனுடைய முகம் சோர்வாகவும் நம்பிக்கை தரித்ததாகவும் இருந்தது. அவனுக்கு ஒரு கேள்வி மனதில் வந்தது. நீ தோத்ததா அல்லது முயற்சி செய்யலையா என்ற வினா வந்தது. அவன் உழைக்காததால் தான் தோன்றாமல் இருக்கலாம் என்று உணர்ந்தான். பயமும் மற்றொரு தடையாக இருந்தது. அந்த இரவு அவன் முடிவெடுத்தான். அன்று முதல் அவன் மாற்றம் தொடங்கினான். அவன் சிறிய படிகளால் தான் தொடங்கினான். ஒவ்வொரு நாளும் அவன் 1 மணி நேரம் புதியது கற்றுக்கொள்ள ஒதுக்கினான். அவன் உடற்பயிற்சி செய்ய ஆரம்பித்தான். அவன் எதிர்மறை எண்ணங்களை தவிர்த்து நேர்மறையாக சிந்திக்க பழகினான். அவன் எதுவும் எதிர்பார்க்காமல் தொடர்ந்தான். நாட்கள் மாதங்களா மாறின. சில வருடங்களில் அவன் மாறின. அவன் வேலையில உயர்ந்தான் மற்றும் தனித்துவமான அடையாளத்தை உருவாக்கினான். ஒரு நாள் அவன் பேசும்போது ஆட்கள் அவருக்கு கவனம் கொடுத்தார்கள். கைத்தட்டல் அவனது முயற்சி மற்றும் மாற்றத்திற்கு அங்கீகாரம் ஆகியது. அவன் முன்பு கண்ணாடியில் பார்த்த பழைய முகத்தை நினைத்தான். அவன் உணர்ந்த உண்மை, நிழலை நிஜமாக மாற்ற முடியும்.